யோசேப்பின் புத்திரர். யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெரிசியர் ரெப்பாயீமியர் குடியிருக்கிற காட்டுத் தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்றான். அதற்கு யோசேப்பின் புத்திரர், மலைகள் எங்களுக்கு போதாது. பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்செயானிலும் அதன் ஊர்களிலும் எஸ்ரயேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா கானானியரிடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள். யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராயீமரையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமமும் உண்டு. ஒரு பங்கு மாத்திரம் அல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும். அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள். அப்பொழுது அதன் கடையாந்தர் மட்டும் உங்களுடையதாயிருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாயிருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான். யோசேப்பின் புத்திரரான எப்ராயீமுக்கும் மனாசேக்கும் தங்களுடைய பங்கு வீதத்தில் திருப்தியாய் இல்லை. அவர்கள் யோசுவாவிடம் கூடி வந்து விவாதம் பண்ணுகிறார்கள். யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்கிறார்கள். யோசேப்பின் புத்திரராகிய மனாசே, எப்ராயிம் ஆகியோரின் கோத்திரத்து தலைவர்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு சுதந்திரத்தில் அதிகமான பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கை. இவ்விரண்டு கோத்திரத்தாரின் யுத்த வீரருடைய மொத்த எண்ணிக்கை 72,700 ஆகும். மனாசே கோத்திரத்தில் 32,200 யுத்த வீரரும் எப்ராயிம் கோத்திரத்தில் 40,500 யுத்த வீரரும் இருக்கிறார்கள். யூதா கோத்திரத்தில் மட்டும் 74,600 யுத்த வீரர் இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் யூதா புத்திரருக்கு மட்டும் அதிக இடம் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் யூதாவையும் தானையும் சேர்த்தால் இவ்விரண்டு கோத்திரங்களிலும் 1,37,300 யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். யோசுவா கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக கானான் தேசத்தை சீட்டு போட்டு பங்கிடுகிறார். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. தன்னுடைய சொந்த கோத்திரத்தை விட மற்ற கோத்திரங்களை அதிகமாய் விசாரிக்கிறார். ஆனால் யோசேப்பின் புத்திரரோ யோசுவாவிடம் விவாதம் பண்ணுகிறார்கள். யோசேப்பின் புத்திரராகிய மனாசே, எப்பிராயிம் ஆகியோரின் கோத்திரத்து தலைவர்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு சுதந்திரத்தில் அதிகமான பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கை. இவ்விரண்டு கோத்திரத்தாரின் யுத்த வீரருடைய மொத்த எண்ணிக்கை 72,700 ஆகும். மனாசே கோத்திரத்தில் 32,200 யுத்த வீரரும் எப்ராயிம் கோத்திரத்தில் 40,500 யுத்த வீரரும் இருக்கிறார்கள். யூதா கோத்திரத்தில் மட்டும் 74,600 யுத்த வீரர் இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் யூதா புத்திரருக்கு மட்டும் அதிக இடம் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் யூதாவையும் தானையும் சேர்த்தால் இவ்விரண்டு கோத்திரங்களிலும் 1,37,300 யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் யோசேப்பின் புத்திரரை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆகையினால் தங்களுக்கு அதிகமான பங்கு வீதம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுக்கு சீட்டு விழுந்த பங்கு வீதத்தின் பெரும்பகுதியில் கானானியர் குடியிருக்கிறார்கள். யோசேப்பின் புத்திரர் ஜனம் பெருத்தவர்களாக இருப்பதினால் அவர்கள் கானானியரை துரத்திவிட்டு அந்த பட்டணங்களில் குடியேற வேண்டும். மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக் கூடாமல் போயிற்று. கானானியர் அந்த சீமையில் தானே குடியிருக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலுமாய் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் யோசேப்பின் புத்திரர் இப்போது யோசுவாவிடம் வந்து தங்களுக்கு இடம் நெருக்கடியாக இருக்கிறது என்றும் இடம் போதவில்லை என்றும் முறையிடுகிறார்கள். யோசுவா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெரிசியர் ரெப்பாயீமர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்.
யோசுவா மிகவும் ஞானமாக பதில் கூறுகிறார். இவ்விரண்டு கோத்திரத்தாரும் ஜனம் பெருத்தவர்களாகவும் இடம் சிறுத்தவர்களாகவும் இருப்பார்கள் என்றால், பெர்சியா ரெப்பாயீமர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்று யோசுவா மிகவும் ஞானமாக பதில் கூறுகிறார். அவர்களுடைய சுயநலத்திற்கும் பெருமைக்கும் யோசுவா இடம் தரவில்லை. பெரிசியருடைய பூர்வீகம் தெரியவில்லை. பெரிசியர் என்பதற்கு கிராமத்து ஜனங்கள் என்று பொருள். ஆதியாகமம் 10வது அதிகாரத்தில் தேசங்களின் தோற்றங்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அதில் பெரிசியரை பற்றி கூறப்படவில்லை. கானான் தேசத்து குடிகளை பற்றி முதல் முறையாக ஆதியாகமம் 13:7 வசனத்தில் குறிப்பு உள்ளது. இதன் பின்பு அவர்கள் ஏத்தியரோடும் கானானியரோடும் மற்ற தேசத்தாரோடும் சேர்த்து கூறப்பட்டிருக்கிறார்கள். யோசுவா மிகவும் ஞானமாக பதில் சொல்லுகிறார். இவ்விரண்டு கோத்திரத்தாரும் ஜனம் பெருத்தவர்களாகவும் இடம் சிறுத்தவர்களாகவும் இருப்பார்கள் என்றால், பெரிசியர் ரெப்பாயீமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்று யோசுவா மிகவும் ஞானமாக பதில் கூறுகிறார். அவர்களுடைய சுயநலத்திற்கும் பெருமைக்கும் யோசுவா இடம் தரவில்லை. அவர்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு மற்றவர்களுடைய உதவி தேவைப்படாது. அவர்களே போய் தேசத்தின் மீது யுத்தம் பண்ணி தங்களுக்கு இடம் உண்டாக்கிக் கொள்ளலாம். அவர்கள் ஜெயிக்கும் இடத்தை மறுபடியும் சீட்டு போட்டு பங்கு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர்களுக்கே சொந்தமாகும். பெரிசியர் ரெப்பாயீமர் ஆகியோர் ராட்சத சந்ததியார். அவர்களை ஜெயித்து இடம் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். யோசேப்பின் புத்திரர் தங்களுக்கு மலைகள் போதாது என்று சொல்லுகிறார்கள். பள்ளத்தாக்கு நாட்டில் உள்ள ஊர்கள் தங்களுக்கு வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அங்கே குடியிருக்கிற கானானியரிடத்தில் இருப்பு ரதங்கள் உண்டு என்று பயத்தோடு சொல்லுகிறார்கள். யோசுவா யோசேப்பின் புத்திரருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர்கள் பள்ளத்தாக்கில் இருக்கிற கானானியரை துரத்திவிட்டால் அவர்களுக்கு ஒரு பங்கோடு கூட அந்த மலை தேசமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். யோசுவா யோசேப்பின் புத்திரரிடம், நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமமும் உண்டு. ஒரு பங்கு மாத்திரம் அல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும். அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள். அப்பொழுது அதன் கடையாந்தரம் மட்டும் உங்களுடையதா இருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்று சொல்லுகிறார். யோசுவா யோசேப்பு வம்சத்தாரை உற்சாகப்படுத்துகிறார். ஆரம்பத்திலேயே நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக யோசுவா யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். இது அவர்களுக்கு போதுமானதாய் இருக்கும். யோசேப்பின் புத்திரர் தங்களுடைய சுதந்திரத்தில் குடியிருக்கிற கானானியரை துரத்திவிட வேண்டும். அவர்கள் தங்களுடைய காட்டு தேசத்திற்கு போய் தங்களுக்கு இடம் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். யோசேப்பின் புத்திரர் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கும்போது அவர்களுடைய சேனையும் பெருத்திருக்கும். அவர்களிடத்தில் புசிப்பதற்கு ஏராளமான வாய்கள் இருக்கும்போது வேலை செய்வதற்கு 2 மடங்கு கைகள் இருக்கும். அவர்கள் தங்களுடைய கைகளை பயன்படுத்த வேண்டும். காட்டு தேசத்திற்கு போய் தங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். காட்டு தேசம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாக கிடைத்திருக்கிறது. அவர்கள் காட்டில் உள்ள மரங்களையெல்லாம் வெட்டி நிலத்தை பண்படுத்த வேண்டும். அவர்கள் சோம்பலாய் இராமல் சுறுசுறுப்பாய் உழைக்க வேண்டும். அவர்கள் ஜனம் பெருத்தவர்கள். கானானியர் பலத்தவர்களாய் இருந்தாலும் அவர்களிடத்தில் இருப்பு ரதங்கள் இருந்தாலும் யோசுவாவின் புத்திரர் ஜனம் பெருத்தவர்களாய் இருப்பதினால் இவர்களால் கானானியரை துரத்திவிட முடியும் என்று யோசுவா சொல்லுகிறார். யோசேப்பின் வம்சத்தாரைப் போலவே இக்காலத்தில் அநேகர் தங்களுக்கு ஏராளமான சொத்துக்களும் நிலங்களும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் தங்களுடைய நிலத்தை பண்படுத்துவதுமில்லை, பயன்படுத்துவதும் இல்லை. எல்லாவற்றையும் தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டு அதை சும்மா வைத்திருப்பார்கள். சும்மா இருக்கிற நிலம் யோசேப்பின் வம்சத்தாரிடம் இருந்த காட்டு தேசத்தை போலவே இருக்கும். காட்டு தேசத்தை வெட்டி திருத்த வேண்டும். அப்போதுதான் அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். காட்டு தேசத்திலே பெரிசியர் ரெப்பாயீமர் ஆகியோர் குடியிருக்கிறார்கள். இவர்களுடைய பூர்வீகம் தெரியவில்லை. பெரிசியர் என்பதற்கு கிராமத்து ஜனங்கள் என்று பொருள். ஆதியாகமம் 10வது அதிகாரத்தில் தேசங்களின் தோற்றங்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அதில் பெரிசியரை பற்றி கூறப்படவில்லை. கானான் தேசத்து குடிகளை பற்றி முதன்முறையாக ஆதியாகமம் 13:7 வசனத்தில் குறிப்பு உள்ளது. இதன் பின்பு அவர்கள் ஏத்தியரோடும் கானானியரோடும்
மற்ற தேசத்தாரோடும் சேர்த்து கூறப்பட்டிருக்கிறார்கள். யோசேப்பின் புத்திரர் கர்த்தரை நம்பி கானானியரை துரத்திவிட வேண்டும். அவர்களோடு கூட இருக்கிற இருப்பு ரதங்களை விட தங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்பதை அவர்கள் உணர வேண்டும். கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் தங்களுக்கு கிடைக்கும் என்று நம்பி யோசேப்பு வம்சத்தார் கானானியரோடு யுத்தம் பண்ண வேண்டும். அப்போது கானானியர் பலத்தவர்களாய் இருந்தாலும் அவர்களிடத்தில் இருப்பு ரதங்கள் இருந்தாலும் யோசேப்பின் புத்திரர் கானானியரை துரத்தி விடுவார்கள்.